Lord. திருப்பி சொல்லுங்க, கர்த்தருடைய The ஆசீர்வாதம். blessing of the Lord. இது நல்லா நமக்கு ரெஜிஸ்டர் So ஆகணும். this should register rightly in our minds. ஏன்னா வெளியில இருக்கிற மக்களை போல Just like the people in the outside ஆண்டவர் world, தெளிவாக சொல்லுகிறார், the Lord tells us very clearly எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று. what we shall eat or drink or what we shall wear. அஞ்ஞானிகளை போல நாம் கவலை கொள்ளக்கூடாது. We should not be worrying like that about like unbelievers. Godless people, தேவனற்றவர்கள் தான் கவலைப்படுவாங்க. Only godless people would worry about it. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், Look at the birds of the air. காட்டு புஷ்பங்களை பாருங்கள். Look at the flowers, the wild flowers. விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் They இல்லை. are not sowing or reaping and they are not அவைகளை getting it in கர்த்தர் advance. போஷிக்கிறார். But the Lord nourishes them. நீங்கள் என் பார்வையில் விசேஷித்தவர்கள். And you are so special before me. ஆமென். ஆக உலகத்தானுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியும். So for the people of the world, they only know the meaning of blessings. நம்ம அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம குழப்பிக்கிட கூடாது. So we should not get confused with that blessing and God's blessing. உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம குழப்பிட We கூடாது. should not get confused with the worldly blessing and the blessings from the Lord. அதனால தான் நீதிமொழிகள் 10:22 ரொம்ப தெளிவாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. So in Proverbs 10:22 it is very clearly given the blessing of the Lord. நிறைய பணம் பொருள் இருப்பது ஆசீர்வாதம் சொல்லி உலகத்தான் சொல்லட்டும். The people of the world, let them say that if you have more wealth, that is blessings. அதனால பணம் இருக்கிறவன்லாம் பாவின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலங்க. But the Lord is not saying that those who are wealthy, they are sinners. உலகத்துல செழிக்கிறவன்லாம் பாவின்னு சொல்லி ஆண்டவர் The சொல்லலங்க. Lord is not telling that people who have become wealthier, they are sinners. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பது அவர் பிரியமா இருக்கிறார். It pleases the Lord for the children of God to be blessed and to be wealthy. ஆபிரகாமின் தேவன். He is God of Abraham. ஆபிரகாம் தரித்திரத்தில் இல்ல. Abraham was not living in ஏழ்மையில் இல்ல. poverty. He was not living in poverty. பணப்பற்றாக்குறை நெருக்கடியில் இல்ல. He did not have lack of money. அவனை ஜாதிகளின் தகப்பனாய் ஆண்டவர் எழுப்பினார். The Lord rose him up like father of many nations. அதனால வேதம் பணத்துக்கு விரோதி அல்ல. So the Bible is not against money. செல்வத்துக்கு விரோதி அல்ல. Bible is not against wealth. வளர்ச்சி செழிப்புக்கு விரோதி அல்ல. The Bible is not against growth and நம்ம prosperity. எல்லாரும் வளரணும். We all should grow. எல்லாரும் செழிக்கணும். We all should prosper. எல்லாரும் வெற்றிகரமா இருக்கணும். We all should be victorious. அதுல தான் ஆண்டவர் விருப்பமா And இருக்கிறார். that's what pleases God. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று வேதம் தெளிவாக The சொல்லுகிறது. Bible clearly says it's the will of the God to bless Israel. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் But the children of God, ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது so when we say blessings, பணம் பொருளுக்கு ஒப்பிடக்கூடாது. we should not be comparing that with material things and with money. ஆஸ்தி செல்வத்துக்கு ஒப்பிடக்கூடாது. It should not be compared with our wealth and ஆண்டவருடைய possessions. ஆசீர்வாதம் என்றால் என்ன? So when we say the blessings of the Lord, வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். the Bible says that the blessings of the Lord makes a person rich. அதனோடு ஆண்டவர் வேதனையை கூட்ட மாட்டார். And he adds no sorrow with எந்த it. ஆசீர்வாதத்தில் வேதனை இல்லையோ, Whichever a blessing it does not have that சொல்லுங்க, sorrow. எந்த ஆசீர்வாதத்தில், The blessings, எந்த பணத்தில், the money, எந்த செல்வத்தில் the wealth, வேதனை இல்லையோ, where there is no sorrow. வெரி சிம்பிள்ங்க. It's very simple. சொல்லுங்க, எந்த ஆசீர்வாதத்தில், The blessings, எந்த கோடியில், whichever money that we எந்த have, லட்சத்தில், the lakhs or crores that we எந்த have, சொத்தில் or the wealth that we have, வேதனை இல்லையோ, where there is no sorrow, அதுதான் ஆண்டவருடைய and that ஆசீர்வாதம். is what is called as the blessing of the Lord. ஆமென். அதை நம்ம தெளிவாக புரிந்து So we கொள்ளணும். need to understand that very clearly. ஆக ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது So when we say blessings, ஆண்டவருடைய குணம் என்ன? what is the character of God? கொடுப்பதுதான் ஆண்டவருடைய குணம். Giving is God's character. ஆண்டவருடைய குணம் எதில் வேரூன்றி இருக்கு? ஆண்டவருடைய கொடுத்தல் எதில் வேரூன்றி இருக்கிறது? The giving of God, in which particular thing it is rooted in? கொடுப்பதில் வேரூன்றி இருக்கிறது. It is rooted in giving. ஆக துக்கத்தை, அதில் வேதனையை சேர்க்க மாட்டார். But it says he adds no sorrow to it. சோ ஆசீர்வாதம் சொல்லுங்க. Everybody say blessings. ஆசீர்வாதம் ஒண்ணு. So blessing is one thing. அது ஒரு சின்ன blessing தான். It is a small blessing. ஆனா அதை விட பெரிய blessing என்ன? But what is the biggest blessing? வேதனை இல்லாததுதான். The one which has no sorrow to it. கோடி இருப்பது ஆசீர்வாதம். Having crores is blessing. லட்சங்களில் இருப்பது ஆசீர்வாதம். Having lakhs is blessing. பல வீடுகள் இருப்பது ஆசீர்வாதம்.
ஆசீர்வாதம். many houses is blessing. பல நிலங்கள் இருப்பது Having ஆசீர்வாதம். many lands is blessing. ஆனால் அதைவிட பெரிய ஆசீர்வாதம் இது But what is the biggest blessing than that? வேதனை இல்லாததுதான். The one which does not have sorrow to சொல்லுங்க, it. வேதனை இல்லாததுதான் Say the one which has got no sorrow to பெரிய it. ஆசீர்வாதம். That is the biggest blessing. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, வேதனை இல்லாததுதான். So let us say the one which has no sorrows, சொல்லுங்க, பெரிய the பெரிய ஆசீர்வாதம். biggest blessing. ஆமென். ஆக அத நல்லா So புரிஞ்சுக்கிடணுங்க. we have to understand that very நிறைய clearly. பணக்காரர்கள் இருக்கறாங்க. There are many rich people, ஆனா வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். but we see that their life is not good. ஆக ஆசீர்வதிக்கப்படுறது ஒண்ணுங்க. So there's one thing to get blessed. சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்படுறது ஒண்ணுன்னு So சொல்லுங்களேன். there's that one thing to get blessed, ஆசீர்வாதமா இருப்பது இன்னொன்னு. but the other thing is to be a blessing. Are you here? இங்க தான் இருக்கீங்களா? It is one thing to have the blessings of the Lord தேவனுடைய ஆசீர்வாதம் பெறுவது ஒன்று, and another to stay blessed. இன்னொன்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. சொல்லுங்க, ஆசீர்வாதமா இருப்பதுதான் முக்கியம் So சொல்லுங்களேன். what is important is being blessed to others. ஆசீர்வதிக்கப்படுவது ஒண்ணுங்க, There's one thing to be get blessings, ஆசீர்வாதமா இருப்பது இன்னொன்னுங்க. but another thing is to be a blessing to others. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதோடு விடாமல் The Lord is not just leaving by blessing நாம் us. ஆசீர்வாதமா இருப்பதை He விரும்புகிறார். desires that we should be a blessing to others. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லுங்க. Say you should be a blessing. இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு Say சொல்லுங்க. I should be a blessing. அதுதான் நமக்கு முக்கியங்க. And that is what is ஆக important. நல்லா கவனிங்க, So listen carefully. எப்படி ஆசீர்வாதமா இருப்பது, How can we be a blessing? எப்படி வேதனை இல்லாத பொருட்களை வைப்பது, How can we have things without any sorrows added to எப்படி it? வேதனை இல்லாமல் ஆசீர்வாதமா இருப்பது, How can we be a blessing without sorrows? அது ரொம்ப முக்கியங்க. And that is very important. ஆபிரகாமை பார்க்கும் பொழுது So when you look at Abraham, ஆண்டவர் அழைத்த உடனே கீழ்ப்படிந்து தன் சொந்த ஜனத்தை விட்டு வெளியே வந்துட்டான். as soon as the Lord called him, he left his own people and he followed God. ஒரு கண்டிஷனும் He கிடையாது, did not put any condition ஒரு there. செகண்ட் தாட்டும் He கிடையாது. did not have a second thought there. ஆபிரகாமே வெளியே வா. God said, Abraham, come out. நம்மள மாதிரி 10 கேள்விகளை கேட்டிருப்பாரா? Abraham did not ask 10 questions like நம்மள us. மாதிரி கூகுள் எல்லாம் செக் பண்ணி Or இருப்பாரா? did he even check in the Google? இந்த கடவுள் எப்படிப்பட்டவர், How is this God? இந்த கடவுளை நம்பி போனவங்க எல்லாம் என்ன ஆனாங்க, What happened to those people who trusted and followed இப்படி him? எல்லாம் கேள்விகளே இல்லாமல் Without any questions like that, கூப்பிட்ட உடனே as soon as God called him, தன்னுடைய பழைய பக்தியை விட்டு, he left his old devotion, தன்னுடைய பழைய மார்க்கத்தை விட்டு, he left his old faith, தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு, he left his own people, சொல்லுங்க ஒருவனாய், as one person, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஒருவனாய். as one person. நான் ஏன் உங்களை பேச வைக்கிறேன்னு Why சொன்னா, am I making you to talk? நீங்க இங்க உட்கார்ந்து நிறைய பேர் பாருங்க இந்த ஏசில நல்லா தூங்குறாங்க. Many people sitting here in the AC room are sleeping. அதனால தான் பாஸ்டர் லியா கூட சொல்றேன், And that is why I tell Pastor கொஞ்சம் எங்கேஜ் Leah, பண்ணுன்னு சொல்றேன், engage people. அவங்கள பேச வையின்னு சொல்றேன். And I tell her to make people talk. இதுலயே என் டைம் வேஸ்ட் ஆயிடுது, நிறைய நான் பேச வேண்டியது இருக்கு. And but in this I waste my time. I have ஆக to நல்லா talk more. கவனிங்க, So listen ஆண்டவரை carefully. நம்பி வெளியே வந்தாச்சு, So he came out putting his trust in ஒருவனாய் God. வெளியே வந்தான், He came as one person. வெறும் கையில் வெளியே வந்தான். Without anything in his hand he came எந்த out. நம்பிக்கையோடு வந்தான்? With what faith did he leave everything ஆண்டவர் அவனை and come? ஜாதிகளின் தகப்பனாய் மாற்றுவார் என்கிறதான ஒரு பெரிய நம்பிக்கையோடு வெளியே வந்தான். With a great trust that God will make him father of many nations he came ஆனா out. பிரச்சனை என்ன? But what was the problem? நாள் போயிட்டே இருக்கு, And the days were running வயசு ஆயிட்டே இருக்கு, and he was growing old என்ன பலவீனம் ஆயிட்டே இருக்கிறான், and he was losing his strength. குழந்தை பாக்கியம் கிடையாது, He was not blessed with a child. குழந்தை பாக்கியம் He கிடையாது. did not have the blessing of a ஆண்டவரே child. உம்மை நம்பி எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், Lord, I trusted in you and I left everything and followed you. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. Today I do not have anything. நீங்க எப்பவா நீ எங்களை என்ன ஜாதிகளின் தகப்பனா மாத்துவீங்க When will you make me a father of more nations? அப்படின்னு சொல்லி கேட்டபோது When he asked that question, ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்தாரு. the Lord brought Abraham out. வெளியே வாப்பா, He said, Abraham, come அழைத்த out. தேவன் உண்மை உள்ளவர், The God who called you is faithful. வானத்தை எண்ணாந்து பாரு, Look at the heavens. உன்னால முடிஞ்ச நட்சத்திரங்களை எண்ணு. If it is possible for you, count the முடியாது stars. சாமி, He said, I cannot do that. இத்தனை நட்சத்திரங்களை எப்படி எண்ண How முடியும்? can I count so many stars? அந்த மாதிரி உன்னை And ஆசீர்வதிப்பேன், that is how I would bless அந்த you. மாதிரி உன்னை And that ஆசீர்வதிப்பேன். is how I would bless you. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டான், So he looked at God and ஆண்டவரே asked, அதனுடைய அடையாளம் என்ன, எப்ப நடக்க போகுது? and he asked, what is the sign and when that would happen? ஆண்டவர் சொன்னார், நீ பலி செலுத்தணும்னு சொன்னாரு.
பலி. You need to sacrifice. நீ பலி செலுத்தணும்னு சொன்னாரு. He said you need to sacrifice. அவன் என்ன செய்தான்? பலி செலுத்தினான். He sacrificed there. பலி செலுத்தின பிறகு After he sacrificed, ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். the Lord gave him a promise. உன்னை ஜாதிகளின் தகப்பனாய் மாற்றுவேன் சொன்னார். I would change you to a father of many nations. பலி செலுத்தின பிறகு After he sacrificed, ஆண்டவருடைய அக்கினி வந்து அதை பட்சிக்கணுங்க, அப்படியே எடுத்துக்கொள்ளணும், கன்சியூம் பண்ணணுங்க. the Lord's fire would come upon that and consume everything. ஆனால் ஆண்டவருடைய அக்கினி வருவதற்கு முன்பாக, But before God's fire could come, ஆண்டவருடைய அக்கினி வந்து அந்த பலியை அங்கீகரிப்பதற்கு முன்பாக, before God's fire could come and consume and accept வேதம் it, சொல்லுகிறது, the Bible says, கழுகுகள் வந்தது. the vultures came. கழுகு வந்தது. The vulture came. கழுகு வந்து The vulture came. அந்த பலியை சாப்பிட ஆரம்பித்தது. It started eating that sacrifice. ஆபிரகாம் வேடிக்கை பார்க்கவில்லை. Abraham did not just spectate ஆபிரகாம் that. தாமதிக்கவில்லை. Abraham did not stop there. Every blessing ஒவ்வொரு ஆசீர்வாதமும் comes with a battle. அது ஒரு யுத்தத்தோடு கூட ஒவ்வொரு வருகிறது. ஆசீர்வாதமும், Every blessing, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தோடு, every blessing along சொல்லுங்க, with that, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தோடு along with every blessing, யுத்தமும் சேர்ந்தே வருகிறது. there is always a battle that is Every attached to it. blessing attracts a battle. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஒரு யுத்தத்தை பார்க்கிறது. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. And the word of God very clearly tells us. யோவான் 10:10 என்ன சொல்லுகிறது? What does John 10:10 say? வேதம் சொல்லுகிறது, The Bible says, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று, the thief comes only in order to steal and kill and destroy. வேறொன்றுக்கும் வரான். And he doesn't come for anything திருடன் else. எதற்காக வருகிறான்? For what reason the thief is உங்க coming? ஆசீர்வாதத்தை திருட வருகிறான். He is coming there to steal your உங்க blessings. வாக்குத்தத்தங்களை திருட வருகிறான். He is coming to steal your promises. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதை அவன் விரும்பாதவன். He does not desire for the children of God to be a blessing. ஆக நீங்களும் நானும் கவனமா இருக்கணுங்க. So you and I have to be very careful. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா, If we need to be a blessing, நம்ம இந்த எதிரியை அடையாளம் காண வேண்டும். we need to understand who is our enemy. We need to recognize the enemy. நம்முடைய எதிரி யார் என்பதை நாம் என்னுடைய அடையாளம் எதிரி காண வேண்டும். யார்? Who is my enemy? இந்த திருடன் யார்? Who is that thief? பாருங்க, அந்த ஃபயர் வருவதற்கு முன்பாக, Even before the fire could come, நீங்க Genesis chapter number 15 நீங்கள் ஆதியாகமம் 15வது அதிகாரத்தை verse படிக்கும் number பொழுது 9 onwards, 9வது வசனத்திலிருந்து, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, and the Bible clearly says, ஆபிரகாம் எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணியாச்சு. after Abraham presented everything, ஆபிரகாம் பலி and செலுத்தியாச்சு. after he sacrificed, ஆனால் வேதம் சொல்லுகிறது, but the Bible says, verse number 11, 11வது வசனம், some vultures came, சில கழுகுகள் அந்த இடத்தில் some வந்தன, vultures swooped down பட்சிகள் பறவைகள் அங்கே to வந்தன, eat the carcasses, அந்த உடல்கள் மேல் இறங்கி அவைகளை but தின்பதற்கு. Abraham chased away. ஆனால் ஆபிரகாம் அதை துரத்தினான் என்று சொல்லுங்க, பார்க்கிறோம். Abraham chased away. ஆபிரகாம் துரத்தினான். ஆபிரகாம் எதை துரத்தினான்? What did Abraham எல்லாரும் chase? சொல்லுங்க, கழுகை So துரத்தினான். he chased away the vulture. சத்தமா சொல்லுங்களேன். நீங்களும் நானும் ஆபிரகாமை போல You and I just like Abraham. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுருக்கா இருக்கணும்னு சொல்லுங்களேன். We need to be swift. ஆமென். சத்தமா சொல்லுங்க, சுருக்கா இருங்கன்னு சொல்லுங்களேன். Say be swift. சும்மா வேடிக்கை பார்க்காதீங்க. Don't be a spectator. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. The Lord has promised. ஆண்டவர் bless பண்ணிட்டாரு. The Lord has blessed. இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை செட்டில். My life is settled now. யார் அதை திருட மாட்டாங்க. Nobody can come and steal யார் அதை that. எடுக்க மாட்டாங்க. Nobody can come and take it away from அப்படி me. நினைக்காதீங்க. Please do not think like பக்கத்துல that. பார்த்து சொல்லுங்க, ஏமாந்து போகாதீங்க. Don't be deceived. எனிமி உனக்கு பின்னால இருக்கிறான். The enemy is at the back of you. கழுகு போல வருவான். Just like a vulture he உன் would come ஆசீர்வாதங்களை அவன் விழுங்கி போடுவான். in order to swallow your blessings. ஆக ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா, So if you have to be a blessing, நீங்க என்ன செய்யணுங்க? what you need to do, இங்க கை வச்சு சொல்லுங்க, you keep your hand there கழுகை and say, கொல்லணும்னு I சொல்லுங்க. need to kill the vulture. சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணுங்க? What you have to do, சத்தமா சொல்லுங்க, கழுகை vulture, கொல்லணும். I have to kill the Killing vulture. the vulture is the key to staying blessed. இந்த கழுகை கொல்வதே நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஒரு திறவுகோலாக சொல்லுங்க, இருக்கிறது. கழுகை கொல்வதே. To kill the vulture. சத்தமா சொல்லுங்க, கழுகை கொல்வதே Killing the vulture ஆசீர்வாதத்திற்கு திறவுகோலா is the இருக்கிறது. key to staying blessed. ஆமென்.
ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். The Lord made a covenant with Abraham. அக்கினி வருவதற்கு முன்பாகவே Even before the fire could come and கழுகு swallow, வந்தது. the vulture came. ஆபிரகாம் துரத்தினான். And Abraham chased it ஆக away. நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க? So what you and I should be doing, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால், if we need to hold on to the blessings of God, ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா, and we need to be a blessing to others, கழுகை the vulture, kill the vulture we have to kill the vulture without any mercy. எந்த ஒரு இரக்கமும் இல்லாமல், எந்த தாமதமும் இல்லாமல். சொல்லுங்க, kill the vulture. கழுகை கொல்ல வேண்டும். Turn to somebody and say kill the vulture. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கழுகை கொல்ல வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, vulture kill பண்ணியே ஆகணும்னு சொல்லுங்க. It's important that you kill the vulture. Hallelujah. ஆக ஆண்டவர் நமக்கு தயவை கொடுக்கிறார். So the Lord is giving us his grace. நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். He's giving us his salvation. நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். He's giving us his peace. எல்லா நன்மையான ஈவுகளை கொடுக்கிறார். He blesses us with all good things. ஆக நம்ம என்ன செய்யணுங்க? So what we should be doing, we need to protect that. நமக்கு தெய்வீக ஆசீர்வாதமா, do we need divine blessing, அல்லது வஞ்சகத்தின் மூலமாக வருகிறதான லாபமா, or the deceptive gain? ஆக தெய்வீக ஆசீர்வாதம். Divine blessings, சொல்லுங்க, தெய்வீக ஆசீர்வாதம். say divine blessings. ஆனால் வஞ்சகத்தின் மூலமாக கிடைக்கிறதான லாபம், but the gain that comes out of deception, குறுக்கு வழியில் கிடைக்கிற லாபம், the gain that we get through shortcuts, தவறான வழியில் கிடைக்கிறதான லாபம், the gain that we get doing wrong things. நமக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? So what kind of blessings we நீங்களும் require? நானும் தான் சூஸ் பண்ணனுங்க. So it is you and I, we should be choosing சொல்லுங்க, that. divine blessing, say divine blessings, or a deceptive gain. இல்லை என்றால் வஞ்சகமான ஆதாயமா? எந்த விதத்திலயும் பணம் பண்ணலாங்க. So you can make money by any means. யாரால பணம் பண்ண முடியாதுங்க? Anybody can make money. சொல்லுங்க, யாரால பணம் பண்ண முடியாது? Who cannot make money? எல்லாராலயும் பணம் பண்ண முடியுங்க. Everybody can make money. எல்லாராலயும் ஈஸியா பணம் பண்ண முடியுங்க. Everybody can make money easily. ஆனால் அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அல்ல. That is not God's blessing. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. So the Bible says very clearly in 1 Timothy 6:9 என்ன சொல்லுகிறது? 6:9, what does it say? Those who desire to be rich fall into temptation. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்களோ சோதனையிலும் கண்ணியிலும் விழுந்து போகிறார்கள். ஆமென். சொல்லுங்க, பணக்காரனா விரும்புறவன் என்ன செய்றாங்க? Those who want to become rich, சீக்கிரம் பணக்காரன், the one who wants to become rich சீக்கிரம் easily, வளர்ந்துறணும், he wants to grow very soon, சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிரணும், he wants to become a big man very அவங்களுக்கு soon. முன்னால இப்படி இருக்கணும், before that person I should be living like இவங்களுக்கு this, முன்னால இந்த கார் ஓட்டணும், before them I should be driving this car, அவங்களுக்கு முன்னால இந்த வீட்ல வாழணும், before them I should be living in this kind of a house, சீக்கிரமா பணக்காரனாக so I should விரும்புறான். become rich quickly. சோதனையில் விழுந்து போகிறான், and he falls into temptation, பிசாசின் கண்ணியில் விழுந்து and he போகிறான். falls into a snare. ஆக இந்த என்ன ஒரு கழுகை நாம் சாகடிக்கணும். So we need to kill this So vulture. முதல் கழுகு, So the first vulture, the vulture of care in getting. அதிகம் பெற ஆசைப்படும் கழுகு. சொல்லுங்க, அதிக பெற. So the vulture, சத்தமா சொல்லுங்க, அதிகம் பெற. to get more, சத்தம் போதாது, அதிகம் பெற, to get more, அதிகம் பெற, to get more, ஆசைப்படும் the desire, கழுகு. the vulture of care in இந்த getting. கழுகை நாம் கொல்ல We வேண்டும். need to kill this vulture. அதிகம் பெறுவதற்கு In order to get more, ஆசையும் படக்கூடாது, we shouldn't be desiring for that. அவசரப்படக்கூடாது, We shouldn't be rushing towards வேறு it. எந்த வழியையும் நாடக்கூடாது. We should not be finding any other ways also. அதிகம் பெற ஆசைப்படுகிறவர்கள் Those who desire to gain more, என்ன செய்யணுங்க? what they should be doing, என்ன செய்றாங்க? and what do they do? They expect something out of God's timing, outside of God's timing. தேவனுடைய நேரத்திலிருந்து விலகி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவருடைய நேரத்துக்கு காத்திருக்கிறது கிடையாதுங்க. They do not wait upon the time of God. ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கிறது கிடையாதுங்க. They do not wait till the Lord gives. அவங்க ஆசீர்வாதத்தை துரத்துறாங்க. And they are chasing the blessings. அவங்க ப்ரமோஷனை துரத்துறாங்க. They are chasing that promotion. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு after the first service got over, ஒரு சிஸ்டர் என்ன வந்து பார்த்து சொன்னாங்க. One sister came to me and said, பாஸ்டர், இன்னைக்கு செய்தி எனக்கு தான். And said, Pastor, today's message was for me. நானே ஏமாந்து போனேன் பாஸ்டர். I also got deceived. ஏதோ ஒரு ஸ்கேம் நம்பி I believed in some scam. ஸ்கேம்னு எனக்கு தெரியாது. I didn't know that was a scam. 1 லட்சம் ரூபாயை நான் கொடுத்துட்டேன் பாஸ்டர். I gave 1 lakh to that. நான் ஏமாந்து போயிட்டேன் பாஸ்டர். And I got deceived because of நான் that. ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டேன் பாஸ்டர். And I got deceived. ஆண்டவர் என்னோடு பேசினார், உணர்த்தினார். And the Lord spoke to me clearly and he made me realize. The vulture represents So in the கழுகு என்று சொல்லும் பொழுது anxious striving. அது ஏதோ ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்று பதட்டமாக
பதட்டமாக இருப்பது striving. பதட்டமாக ஏதோ ஒன்றை அடைந்தே இந்த தீர கழுகு வேண்டும். என்ன செய்கிறது? What does this vulture do? எதற்கு அடையாளமா இருக்கிறது? And what does it symbolize? பதட்டத்தோடு With anxiousness. எப்படி சம்பாதிக்கலாம்? How can I earn money? எப்படி சேர்க்கலாம்? How can I amass wealth? எப்படி சேமிக்கலாம்? How can I amass wealth? எப்படி அடையலாம்? How can I get certain things? அந்த மாதிரி பதட்டத்தில் இருக்கிறதுங்க. So they are always anxious. இந்த வல்ச்சரை நாம் கொன்று போட And வேண்டும். we need to kill this vulture. I mean இந்த வல்ச்சர் என்ன செய்கிறது? What does this vulture do? Makes people restless. அவர்களை உட்கார விடுவது கிடையாது. ரெஸ்ட் எடுப்ப விடுறது கிடையாதுங்க. It will not allow people to rest. Makes people impatient. அவர்கள் பொறுமையை இழக்க வைக்கிறது. Makes people manipulative. எல்லாவற்றையும் மாற்றி பேச வைக்கிறது. எல்லா வழியிலும் காசு பண்ணனும்னு சொல்லி And they desire to make money using different ways. இந்த வல்ச்சர் என்ன பண்ணுகிறது? What does this vulture do? ஓடு ஓடு ஓடு. It says go run run. எப்படியாச்சும் சம்பாதி. Somehow you earn money. ஏதாச்சும் செய்ய. Somehow you do something. சீக்கிரம் முன்னுக்கு வா. You come up very அதை easily. செய் இத செய்யின்னு சொல்லி. And it says do this and that. உங்களை ரெஸ்ட்லெஸ்ஸா மாத்துதுங்க. And it makes you restless. என்னைய ரெஸ்ட்லெஸ்ஸா It மாத்துதுங்க. makes me restless. ஆக நம்ம என்ன செய்யணுங்க? So what we should be இந்த doing? கழுகையை கொல்லணும். We need to kill this பக்கத்துல vulture. பார்த்து சொல்லுங்க கழுகை கொல்லணும்னு சொல்லுங்க. We need to kill this அதிகம் vulture. பேர் ஆசைப்படுகிற கழுகை கொல்லணும். The vulture of care and getting many things should be killed. When you kill this vulture, இந்த கழுகை நாம் கொல்லும் you பொழுது learn to wait on the Lord's provision. தேவன் கொடுக்கிற அந்த காரியத்திலே நாம் Let காத்திருப்போம். me repeat it again. மறுபடியுமாக சொல்கிறேன். When you kill this vulture, இந்த கழுகை நாம் கொல்லும் பொழுது you learn to wait on the Lord's provision. தேவன் நமக்கு கொடுக்கிற காரியத்திலே அவர் மேல் நாம் சார்ந்து இந்த காத்திருப்போம். கழுகை கொல்லும் பொழுது When we kill this vulture, ஆண்டவர் எனக்கு என் தேவைகளை சந்திக்க அது நமக்கு காத்திருக்க வைக்கிறது. it will make us to wait on God on his provision. ஆக ரெண்டு கரங்களை So உயர்த்துவோமா? lift both your hands. ஆண்டவரே Dear ரெண்டு God. கரங்களை உயர்த்துங்க. Lift both your hands. Lord, open my eyes, oh God, ஆண்டவரே என் கண்களை so திறந்தருளும் that I can தேவனே. recognize the vulture, oh Master. ஆண்டவரே இந்த கழுகை நான் தெரிந்து And I கொள்ளும்படியாக will be swift enough, oh God, ஆண்டவரே நான் வேகமாக காரியத்தை to செய்வேன் kill that தேவனே. vulture. இந்த கழுகை கொல்லுவேன் vulture of தேவனே. care in getting. அதிக ஆசைப்படுகிற இந்த கழுகை கொல்லுவேன். Hallelujah. கரங்களை உயர்த்துங்க, கரங்களை Lift your உயர்த்துங்க. hands. தம்பி தங்கச்சி, Dear brother and யாரோ sister, எப்படியோ சம்பாதிக்கிறாங்க, people are earning money by யாரோ different எப்படியோ ways. வளர்றாங்க, People are growing using different யாரோ எப்படியோ methods. கட்டுறாங்க, People are building by using யாரோ various எப்படியோ ways. முன்னால போறாங்க. Somehow they are coming up in ரெண்டு their கரங்களை lives. உயர்த்துங்க. Lift both your அது hands. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அல்ல, And that is not God's அது ஒரு blessing. கழுகாய் And இருக்கிறது. that is like a vulture. அது ஒரு கழுகாய் இருக்கிறது. And that is like a vulture. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சமாதானத்தை அது திருடுமே. And it will steal the peace that the Lord has given you. அந்த fulfillment திருடும், அந்த It will satisfaction steal the திருடும். fulfillment and the satisfaction. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. Lord, you please help me. உங்க டைமுக்கு நான் And காத்திருக்கட்டும். I will wait for your உங்க time, நேரத்தில் God. எல்லாவற்றையும் And in your time, நீர் Lord, நேர்த்தியாய் you will செய்கிறீர். make everything beautiful. ஹalleluya. சொல்லுங்க உங்க நேரத்திற்கு, Say in your உங்க time. நேரத்திற்கு And for your time. நான் காத்திருப்பேன். I will wait, God. நீர் நேர்த்தியாய் செய்வீர். And you will do everything அந்த அதிக beautifully. ஆசைப்படும் கழுகை இயேசுவின் நாமத்தில் In கொல்வேன். the name of Jesus, I will kill the vulture which is desiring to get more. இயேசுவின் நாமத்தில். In Jesus' name. ஆமென். Amen. Don't run ahead of God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு முந்தி நாம் போக வேண்டாம். சொல்லுங்க தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு, Let's not run. சத்தமா சொல்லுங்க தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு The blessings of God. முந்திக் கொண்டு போக கூடாது. We should not run ahead of Don't it. run ahead of God's blessings. நாம் முந்திக் கொண்டு போக கூடாது. Instead walk in it. அதற்கு பதிலாக நாம் நடக்க வேண்டும். சொல்லுங்க ஆசீர்வாதத்தில் நான் நடப்பேன் சொல்லுங்க. Say, I would walk in God's இங்கு கை வச்சு blessings. சொல்லுங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தில், In God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்தில் In God's blessings. நான் நடப்பேன். I will walk. ஆசீர்வாதத்தை தாண்டி ஓட I மாட்டேன். will not run ahead of it. உலகம் ஓடட்டும், Let the world run ahead. உலகம் சேர்க்கட்டும், Let the world take உலகம் everything. சம்பாதிக்கட்டும், Let the world earn that. நான் அப்படி செய்ய மாட்டேன். But I will not do that. தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு Along with God's நான் blessings, நடப்பேன். I would walk. இன்னொரு உதாரணத்தை சொல்றேங்க. I would tell you another example. ராஜா ஆகாப் King Ahab,
அவனுக்கு எல்லாம் இருந்ததுங்க. He had everything. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. Say that he had everything. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் இருந்துச்சுன்னு He had சொல்லுங்க. everything. உலக பிரகாரமாக ஒரு குறையும் கிடையாது. In the worldly standards there was no lack for that பவர் king. இருந்துச்சு, He had the power, பொருள் இருந்துச்சு, he had the material things, சிங்காசனம் he இருந்துச்சு, had the throne, அதிகாரம் இருந்துச்சு, he had the power, நிலம் இருந்தது, he had the land, ராஜ்யமே அவன் கையில தான். the entire kingdom was in his hand. ஆனா அவன் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாங்க. But he was a restless king. அந்த ராஜா ரெஸ்ட்லெஸ்ஸா He இருந்தான். was a restless king. அவன் இந்த கழுகை கொல்ல தவறி போயினான். He missed to kill this vulture. He failed. He failed in To that. identify or recognize the vulture. அந்த கழுகு எது என்பதை அவன் அதை He அறிந்து was கொள்ள not swift தவறிவிட்டான். enough அதை அவன் துரிதமாக to செய்யவில்லை. recognize the vulture of care in getting. இந்த அதிக ஆசைப்படும் கழுகை அவன் He கவனிக்கவில்லை. failed to kill it. அதை கொல்ல அவன் மறந்து அப்ப அவன் விட்டான். என்ன செய்றாங்க? So what he does, தனக்கு இவ்வளவு இருந்தும் கூட though he had so much in his hand, ஒரு சாதாரண நபருடைய விஞ்ஞாட் அவனுடைய தோட்டத்தை பாக்குறாங்க. see, he looks at the vineyard of a very ordinary person. அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமே It's கிடையாதுங்க. not a big matter to him. ராஜ்யமே அவன் கையில He தான் has இருக்கு. the entire kingdom அவன் in his கையில hand. எல்லாமே இருக்கு. He had everything in his ஆனா அவன் கண் hand. எங்க போச்சு? But where does his eye எதிர்க்க இருக்கிற ஒரு upon? சாதாரணமான மனுஷனுடைய சின்ன நிலத்தின் மீது போனது. The small land which an ordinary person had, he was eyeing on that land. நாபோத்தை கூப்பிடுறான். He called Naboth. நாபோத்தே, He looked at உன் Naboth and நிலத்தை said, வித்துரு. you sell this property. எனக்கு அது பக்கம் இருக்கு. It is very close to my house. எனக்கு அது வேணும். And I need that. உனக்கு எவ்வளவு விலை வேணுமோ கொடுக்கிறேன். And I would give you in turn whatever land that you need. இன்னொரு நிலத்தை நான் கொடுக்கிறேன். I would give you another land. ஆனா எனக்கு அந்த நிலம் வேணும். And he said, I need that particular land. எவ்வளவு ஆசை பாருங்க. So much அந்த குட்டி desire he நிலத்து has. மேல அவன் கண்ணு போச்சுங்க. He eyed upon that small land. நாபோத் என்ன செய்றான்? What did Naboth do? இல்ல ராஜா, And he said, no king, அந்த நிலத்தை நான் கொடுக்க I மாட்டேன். will not give that land. ராஜா மனசு வச்சிருந்தா என்ன பண்ணி இருக்கலாம்? If the king desired, what he could have ஆஃபர் done, பண்ணி இருக்கலாம். he could have offered, இத விட டபுள் சைஸ் லேண்ட் கொடுக்கறேன்ப்பா. I would give you double size land instead இத விட of this. 10 மடங்கு காசு கொடுக்கறேன்ப்பா. I will give you 10 times more money. ஆனா நாபோத் என்ன செய்யலங்க? But what did Naboth தன் do? நிலத்தை விட்டு கொடுக்கலங்க. He did not leave his land. ராஜா சாரி விட மாட்டேன். And he said, sorry king, I will not give my நாபோத் land. எதுவரைக்கும் போனா? You know till which place Naboth went? அவனை அழிக்கும் அந்த கழுகை கொல்லாம, Without killing that vulture which was trying to அவனை destroy வாழ him. விடாம தடுக்கிற அந்த கழுகை கொல்லாம, Without killing that vulture which was destroying and not allowing கொஞ்சம் him to live. கொஞ்சமாக அவனை தின்று போடுகிற கழுகை அவன் கொல்லாம, Without killing that that vulture which is eating him slowly. அவன் என்ன செய்றாங்க? What did he do? அந்த நாபோத்தை கொன்று போடுறான். But he killed that Naboth. சாகடிச்சிட்டு அந்த சின்ன நிலத்தை வாங்கிடுறான். And he killed that Naboth and he took that land நீங்க from நீங்க him. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல நீங்க You can பார்க்கலாம். read that in 1 Kings chapter 21. நமக்கு டைம் கிடையாது. We don't have time. பிரியமானவர்களே, So beloved, நமக்கு என்ன பாடம்? what is the lesson that we are learning For us to today? kill the vulture, அந்த கழுகை நாம் கொன்று போட to stay வேண்டும். blessed. நாம் ஆசீர்வாதமாக We need இருக்கும்படியாக. to value purity over possession. உடைமைகளை காட்டிலும் பரிசுத்தத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆமென். வேண்டும். சொல்லுங்க பியூரிட்டின்னு சொல்லுங்களேன். Say பரிசுத்தம். சத்தமா சொல்லுங்க பியூரிட்டின்னு சொல்லுங்களேன். ஆமென். எந்த ஆசீர்வாதமும் Whatever blessings that we எனக்கு get, நேர்மையாக வர வேண்டும். it should come in the right sense. அதற்காக நான் உழைக்கணும். I should work towards that. அதற்காக நான் வேலை I செய்யணும். need to work for that. அதற்காக வியர்வை I சிந்தணும். need to sweat it out for that. ஆகாப் என்ன செய்தாங்க? What did Ahab do? He valued possession over purity. அவன் அந்த உடைமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். எனக்கு அந்த சொத்து, அந்த possession தான் வேணும். He looked at that possession. நான் கொலை செய்யவும் தயாரா And I'm இருக்கிறேன். ready to even kill a person நான் for எதை that. செய்யவும் தயாரா And I'm இருக்கிறேன். ready to do anything to get that ஆண்டவருடைய possession. ஆசீர்வாதம்லாம் எனக்கு He தேவையில்லை. said, I don't want God's blessings. எனக்கு அதிகாரம் இருக்கு. I have the power and எனக்கு authority. power இருக்கு. I have that power. அதனால என்ன செஞ்சாங்க? So what did he do? அந்த பியூரிட்டி எல்லாம் அவனுக்கு தேவையில்லைங்க. He did not look for that purity. அவனுக்கு பொசெஷன் தான் But வேணுங்க. he eyed on that ஆக possession. நல்லா கவனிங்க. So listen carefully. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணுங்க? What do the people of God do? சத்தமா சொல்லுங்க. Tell loudly. எனக்கு தெய்வீக ஆசீர்வாதம் வேணும்னு I சொல்லுங்க. need divine blessings. தெய்வீக ஆசீர்வாதம் எனக்கு வேணும். I want divine blessings. உலக ஆசீர்வாதம், The blessings of the உலக world. பணம் The money of the world. நமக்கு
சமாதானத்தை கொடுக்காது. It will not give us the peace. என்ன பணத்துக்கு பின்னால ஓடுறாங்க, People are running behind பொருளுக்கு money. பின்னால ஓடுறாங்க. People are chasing material அவங்க things. ஹார்ட் எல்லாம் எங்க இருக்குங்க? Where would be their heart? மணில இருக்குதுங்க. Their heart is on that money. ஆனா பீஸ் இருக்காதுங்க. But they will not have They peace. may have riches, அவர்களுக்கு ஐஸ்வர்யம் but இருக்கலாம், no rest. ஆனால் அங்கே ஓய்வு Their கிடையாது. heart is always troubled. அவருடைய இருதயம் எப்பொழுதும் They கலங்கிக் live in கொண்டே constant இருக்கிறது. fear. எப்பொழுதும் பயத்திலே They இருப்பார்கள். are troubled. எப்பொழுதுமே கலக்கத்திலே They wanted to, இருக்கிறார்கள். retain it. அதை எப்படியாவது தக்க வைக்க வேண்டும் They என்று wanted to நினைக்கிறார்கள். guard it. அதை எப்படியாவது protect பண்ண வேண்டும் என்று ஆக நல்லா நினைக்கிறார்கள். கவனிங்க. ஆகவே கவனியுங்கள். நீங்களும் நான் என்ன செய்யணுங்க? So what you and I should be doing, எதுக்கு முதலிடம் கொடுக்கணுங்க? for which we should give சொல்லுங்க importance. பியூரிட்டின்னு So சொல்லுங்களே. we should give importance to சத்தமா that சொல்லுங்க purity. பியூரிட்டிங்க. Purity we should be giving ஆமென். importance. உலக பொருளுக்கு ஆசைப்படுறவன் பாருங்க, The people who are longing for the worldly things, அவனுக்கு பெரிய வீடு இருக்கலாங்க, they may have a big house, ஆனா அந்த வீட்ல சமாதானம் but there இருக்காது. won't be peace in that His house. wallet will be full, அவனுடைய பர்செல்லாம் நிரம்பி but வழியும், his heart is empty. ஆனால் அவனுடைய இருதயம் காலியாக He will இருக்கிறது. be rich in possession, அவனுடைய உடைமைகள் எல்லாம் அதிகம் அவனுக்கு but இருக்கலாம், poor in contentment. ஆனால் எனக்கு இது போதும் என்கிற மனம் அவனுக்கு இருக்காது. எல்லாம் இருக்குங்க, He would have everything in ஆனா life, போதும் என்கிற மனம் but he இருக்காது. would not have that contentment. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறவன் But the one who receives the blessings என்ன of செய்கிறான்? God, what he would do, எப்பொழுதும் மன நிறைவோடு he would இருக்கிறான். always be contented in எப்பொழுதும் his heart, போதும் என்கிற மனதோடு அவன் and he would இருக்கிறான். always live with a contentment heart. Worldly blessings இந்த உலகத்துக்குண்டான ஆசீர்வாதங்கள், create craving. அது ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று Worldly இருக்கும். blessings இந்த உலகத்துக்குண்டான create ஆசீர்வாதங்கள், cravings. அது ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் But என்ற God's அதிக ஆசை, blessings, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் Create contentment. அது போதும் என்கிற மனதை நமக்கு அவன் சொல்லுங்க, கொடுக்கிறது. உலக ஆசீர்வாதம், The blessings of the உலக world, ஆசீர்வாதம் the blessings of the world, ஆசையை அதிகரிக்கும், it craves for something, இச்சையை அதிகரிக்கும். it will increase the lust, ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் but the blessings from இங்க God, கை வச்சு சொல்லுங்க, மன நிறைவை கொடுக்கும் say it சொல்லுங்க. would give me a contented heart. Let me tell you, இதை சொல்கிறேன், if what you have can't make you thankful, உங்களிடத்தில் இருக்கும் ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வைக்காது having என்றால், more won't make you peaceful. அதிகமாக உங்களிடத்தில் இருந்தாலும் அது உங்களுக்கு சமாதானத்தை ஆமென். கொடுக்காது. சொல்லுங்க, அதிகமாக இருப்பது, If you have more, அதிகமாய் இருப்பதில் if you have more, எனக்கு நன்றி இல்லைன்னு சொன்னா, if I'm not thankful, அதிகமாய் இருப்பதில் having more எனக்கு சமாதானமே இருக்காது. would make me peaceful. Listen to this. இதை கேளுங்கள். If someone's loss is my profit, யாரோ ஒருவருடைய if someone's loss, யாரோ ஒருவருடைய இழப்பு எனக்கு அது ஒரு லாபமாக இருக்கும் if என்றால், someone's loss is my profit, யாரோ ஒருவருடைய இழப்பு எனக்கு லாபமாக then இருக்கும் it is என்றால், not a blessing from அது God. ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கோ கிடையாது. நஷ்டத்தை கொண்டு Someone is having a loss அவங்கள நஷ்டப்படுத்திட்டு, and I'm making them to lose அவங்கள ஏமாத்திட்டு, and I deceive them அவங்களுக்கு வலியை கொடுத்துட்டு, and I give them pain அவங்கள வஞ்சித்து, and after deceiving அதுல them, நான் லாபம் காண்றேன்னு சொன்னா, and if I'm gaining from that, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, look at the person அது next to you and ஆண்டவருடைய say, ஆசீர்வாதம் அல்லவே அல்ல. that is not the blessing of God. ஆமென். அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் And அல்ல. that is not the blessing of God. True blessing உண்மையான ஆசீர்வாதம் enlarges hearts. அது நம்முடைய இருதயத்தை பெருகச் செய்கிறது. சொல்லுங்க, உண்மையான Say the ஆசீர்வாதம். true blessings. சத்தமா சொல்லுங்க, உண்மையான ஆசீர்வாதம். True blessings. அது இருதயத்தை விசாலமாக்கும். It enlarges our heart. It will never wound others heart. மற்றவர்களுடைய இருதயத்தை அது காயப்படுத்தாது. உண்மையான ஆசீர்வாதம் The real blessings, இன்னொரு உள்ளத்தை it காயப்படுத்தாது, will not wound others' hearts, மாறாக என் உள்ளத்தை விரிவாக்கும், but it will enlarge my heart. On என்னை the contrary, கொடுக்கிறவனாய் it will மாற்றும், make me a person of என்னை giving. பிளெஸ்ஸிங்காக It வைக்கும். will keep me a blessing. ஆமென். சொல்லுங்க, எந்த ஆசீர்வாதங்க? Which blessing? எந்த ஆசீர்வாதத்தை நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம்? Which kind of blessing are we சொல்லுங்க, meditating? கர்த்தருடைய ஆசீர்வாதம். So the blessings of the கர்த்தருடைய Lord. ஆசீர்வாதமே It is the blessings of the என்ன Lord. கொடுக்குங்க? What it will do? ஐஸ்வரியத்தை It will கொடுக்கும். make one rich. Secondly, இரண்டாவதாக, we need to value principle over possessions. உடைமைகளை காட்டிலும் கொள்கைகளை மதிக்க வேண்டும். Purity over possessions. பரிசுத்தத்தை காட்டிலும் தூய்மையை காட்டிலும் உடைமைகளுக்கு மதிப்பு கொடுக்க கூடாது. Value principle over possessions. ஆகவே உடைமைகளை காட்டிலும் கொள்கைக்கு நாம் மதிப்பு தர வேண்டும். Naboth,
Naboth. valued principle over possession. இந்த உடைமைகளை காட்டிலும் அவன் கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். நாபோத் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? Naboth, for which particular நாபோத்துக்கு அதிகம் பெற ஆசை இருக்குமானால் if only he had desired to get more. நாபோத் அந்த ஆசை என்கிற கழுகை கொன்று போட்டான். Naboth killed that vulture of more desire. ராஜா கூட பேரம் பேசி இருக்கலாம், He bargain could பண்ணி have bargained with the king. ராஜா எனக்கு அந்த நிலம் கொடுங்க, He could have bargained with the king to give that இது land. உங்களுக்கு 1 ஏக்கர் கொடுக்கிறேன், I give you 1 acre of எனக்கு my அந்த land. 4 ஏக்கர் கொடுங்க, But you give me instead 4 acres of எனக்கு land. இந்த நிலத்து பணம் இவ்வளவு வேல்யூ இவ்வளவு, The value of this particular land is so much. எனக்கு இவ்வளவு பணம் கொடுங்க. So you please give me so much money. ராஜா கொடுத்துட்டு போய் இருக்கலாங்க. And the king would have given and gone away. First Kings chapter number 21, But in First Kings chapter verse 21, number 3 verse it says, மூன்றாவது வசனம் சொல்கிறது, Naboth said, நாபோத் சொல்கிறான், the Lord forbid that I should give you the inheritance of my fathers. நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை பக்கத்துல காப்பாராக பார்த்து சொல்லுங்க, என்றான். சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்கடே. Yes, chance ஏ இல்ல. சத்தமா சொல்லுங்கடே, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்கடே. No chance. நாபோத் எதை தெரிந்து கொண்டானுங்க? So what did Naboth பிரின்சிபல் decide to get? கொள்கையோடு So வாழ்ந்தான். he was a person who lived with principles. ஆமென். யாருக்கெல்லாம் நல்ல கொள்கை இருக்கிறதோ All those who have the right principles, அவங்க ஆசைப்பட மாட்டாங்க, they will not have குறுக்கு the wrong வழியில desire. சம்பாதிக்க முயற்சி செய்ய They மாட்டாங்க. will not desire to earn money through shortcuts. பொய் இருக்காது, பித்தலாட்டம் இருக்காது, They will not earn money through lying. திருடு இருக்காது, They will not steal. குறுக்கு வழி இருக்காது, They will not have any யாரையும் shortcuts. ஏமாத்த மாட்டாங்க, They will not deceive anyone. யாரையும் தள்ள மாட்டாங்க, They will not pull anyone, யாரையும் push மிதிக்க anyone. மாட்டாங்க. They will not stamp anyone. தனக்குன்னு ஒரு கொள்கை. But they would have இந்த principles for நாபோத்து themselves. போல இந்த கொள்கையில் இருந்து விலகவே மாட்டேன். Just like Naboth, I will not go away நான் from my சம்பாதிக்கணும்னு சொன்னா, principles. Even if I have to earn, நான் செழிக்கணும்னு சொன்னா, if I have to be prosperous, நான் நேர் வழியிலே சம்பாதிக்கணும். and I would earn money in an honest way. என் கைகளின் பிரயாசத்தை The blessings of my hand, அவர் the earnings of வாய்க்கச் my life. செய்வேன் என்று வாக்கு He has கொடுத்திருக்கிறார். promised that he would bless that. அதன் கனிகளை நான் புசிப்பேன் என்று வாக்கு He has கொடுத்திருக்கிறார். promised that I would eat the fruit of my labor. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. You say many people are பக்கத்துல earning. பார்த்து சொல்லுங்க, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, Many people are earning, ஆனா சாப்பிடுறதுக்கு கொடுத்து வைக்கலங்க. but they're not able to eat what they earn. நமக்கு கொஞ்சம் இருந்தாலும் Though we may have little, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறோம்னு but we சொல்லுங்க. are eating and we are contented with இதுதான் that. கர்த்தருடைய ஆசீர்வாதமே. Because the blessings of the Lord. He refused to trade God's command for the king's offer. அந்த ராஜாக்காக வேண்டி அவனுக்கு இருக்கிறதை அவன் கொடுக்கவில்லை. Ahab saw property. அந்த இடத்திலே அந்த ஆகாப் அந்த ராஜா அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க, பக்கத்துல நிலத்தை பக்கத்துல பார்க்கிறான். பார்த்து சொல்லுங்க, ப்ராப்பர்ட்டியை பார்க்காதன்னு சொல்லுங்கடா. நிலத்தை நாம் பார்க்க வேண்டாம், எவ்வளவு பெருசு சொத்துக்களை பார்க்க வேண்டாம், ப்ராப்பர்ட்டியை பார்க்காத, சொத்துக்களை பார்க்க வேண்டாம். பிரின்சிபலை பாரு. அந்த இடத்திலே அந்த கொள்கைகளை நாம் பார்க்க Ahab வேண்டும். saw property. ஆனால் அந்த ராஜா அந்த ப்ராப்பர்ட்டி அந்த நிலத்தை பார்க்கிறான். Naboth saw principle. ஆனால் நாபோத் அந்த இடத்திலே அந்த கொள்கையை பார்க்கிறான். Ahab wanted possession. அந்த ராஜாவுக்கு அதை அவன் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். Naboth wanted purity. ஆனால் நாபாவத்துக்கு அந்த இடத்திலே பரிசுத்தத்தை பார்க்கிறான். True blessing உண்மையான will ஆசீர்வாதம் never ask you ஒரு நாளும் உங்களை பார்த்து இப்படியாக compromise your கேட்காது. values. உங்களுக்கு இருக்கிற அந்த மதிப்புகளை விட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு நாளும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லாது. சொல்லுங்க, என்னுடைய கொள்கை, Say my principles. என்னுடைய கொள்கை My principles. ஒரு நாளும் Not even one day. வேறு விதத்தில் சம்பாதிக்க And to earn money by different காம்ப்ரமைஸ் methods செய்யவே will never செய்யாது. compromise. ஆமென். ஹalleluya. ஆக நீங்களும் நான் என்ன செய்யணுங்க? So what you and I should be doing? சொல்லுங்க, வல்ச்சரை சாகடிக்கணும்னு We need சொல்லுங்க. to kill that vulture. கொல்லணும், வல்ச்சரை We கொல்லணும். need to kill that vulture. கொல்வோமா? Shall we all kill that கொல்வோமா? vulture? Shall we kill உலகம் that ஓடட்டுங்க. vulture? Let the world run. எந்த வழியில சம்பாதிக்கட்டுங்க. Let them earn money by different ஆனால் methods. என் வேதம் சொல்லுகிறது, But my Bible says கர்த்தருடைய ஆசீர்வாதம் the blessings of the Lord, ஐஸ்வரியத்தை தரும். it will make me one rich. அதனோடு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? And what will not the Lord do along with it? சத்தமே வரல. He will not அதனோடு வேதனையே He will not add sorrows to it. ஆமென். புரியுதா உங்களுக்கு? Do you all understand? எத்தனை பேர் நான் கழுக கொல்ல போறேன்னு சொல்றீங்க? How many of you say that I'm going to kill the vulture? அந்த கழுக நம்ம என்ன வளர்க்க கூடாது. We should not ஒரு என்ன பெட் பண்ணி
We should பொத்தி not பொத்தி have வளர்க்க vulture கூடாது. as a pet animal. கழுக நம்ம போஷிக்க கூடாது. We should not be nurturing the கழுக vulture. கண்டுபிடிச்சிரணும். We should identify the vulture. எத்தனை என்ன இருக்கும் இந்த கழுகுக்கு. How much that vulture must be having. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has promised me. அது திருட வந்திருக்கு. And it has come to steal that promise. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். And the Lord blesses me. அது மேல இந்த கழுகுக்கு கண்ணு இருக்கு. And the vulture is eyeing on that blessing. ஒருபோதும் விட மாட்டேன். And I would never allow that.